எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கியூட்டிஸ் கிச்சனில் சிக்கன் பரீட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. 250 கிராம் சிக்கன் வாங்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கார்லிக் கோட்டட் ரேப் வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு 4-7 பீஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. நான் 2 பரோட்டோ செய்ய போகிறேன். அதனால நான் ஒரு 7 பீஸ்லேருந்து 8 பீஸ் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பைஸ் மிக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்டர் பட்டர் 2 க்யூப், ஒரு பரோட்டோவுக்கு 2 க்யூப் எடுத்திருக்கேன். அவகேடோ ஸ்ப்ரெட் 2 டேபிள் ஸ்பூன், சோர் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், லெட்டிவ்ஸ் சிறிதளவு எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியை சீடெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சால்டர் பட்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் உப்பு ரொம்ப சேர்க்கலை. நீங்கள் சிக்கனோட அளவுக்கு ஏற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கிங் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். 2 க்யூப் பட்டர் சேர்த்துருக்கேன், சால்டர் பட்டர். அதில் நான் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வறுத்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு சாஃப்டானதும் நீங்கள் எடுத்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் சால்டர் பட்டர் யூஸ் பண்ணலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சிக்கன் வெந்தால் போதும். இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைஸ் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் இப்போ ஆட் பண்ணுங்கள், மிச்சம் 1 ஸ்பூனை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஸ்பைஸ் மிக்ஸில் உள்ள அந்த ஸ்பைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் மிக்ஸை ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்பைஸ் மிக்ஸு நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். டாக்கோ சீசனிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்பைஸ் மிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு அந்த மசாலாலாம் நல்லா சார்ந்து நல்லா சுருண்டு வரையில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சுண்டிருச்சு. இன்னும் 1 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த சிக்கனை நீங்கள் இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணி நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கிங் ஃபேனை அடுப்பில் வச்சுக்கலாம். ஆனால் ஹீட் பண்ண வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரேப் அப்புறம் கருகி போயிடும். அதனால் நான் இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். 4 ரேப்பை நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ சென்டரில் நான் கொஞ்சமாக அந்த சிக்கன் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பரோட்டோ செய்கிறதுனால நான் பாதி சிக்கனை இந்த ஸ்டஃபிங்கும் இன்னும் கொஞ்சம் இருக்கிற பாதி ஸ்டஃபிங்கை இன்னொரு ஸ்டஃபிங்க்கும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க, இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணலை. இப்போ அடுத்ததாக குவாக் சேர்க்குறேன், அதாவது அவகோடோ ஸ்ப்ரெட்டு அதை சேர்க்குறேன். அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வீட்டிலே கூட செஞ்சு வச்சுக்கலாம். நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோர் க்ரீம் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸை போட்டுக்கலாம். ரெட் அண்ட் ஒயிட் செடார் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற லெட்டிவ்ஸ், டொமேட்டோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ரேப்பிங் பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரேப்பை க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். ரேப் அடுக்கையில் நீங்கள் கரெக்டாக அடுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம திரும்பி போடலாம் நம்மளுக்கு கீழே கொட்டாமல் வரும். இப்போ ரேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எந்த கேப்பும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரேப் உங்களுக்கு கிடைக்கலன்னா சோள மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு 3ஐயும் சம அளவு எடுத்து அதில் கொஞ்சமாக நீங்கள் பூண்டு இருக்குல்ல அதை நச்சுட்டு அப்படியே சாறு எடுத்து அதில் போட்டு
அதை போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு நீங்கள் அதை கூட ரேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரேப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கார்லிக் கோட்டட் ரேப் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன மாதிரி ரேப் வேணுமாலும் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு அதை மூடி வச்சிடலாம். இதே மாதிரி 2 பக்கமும் வேக வைக்கணும். அதனால் அந்த தட்டு வச்சு நான் இந்த மாதிரி திருப்பி மறுபக்கமும் வேக வைக்க போகிறேன். குறைஞ்சது ஒரு சைடுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அதே மாதிரி மறுபக்கமும் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பரிட்டோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷாக நான் சால்சா பண்ணியிருக்கேன். சால்சா எப்படி செய்கிறதுங்கிறதையும் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக சால்சா செய்கிறதுக்கு நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. கேப்சிகம் நான் 2 கலரில் எடுத்திருக்கேன். சிவப்பு கலர் 1, மஞ்சள் கலர் 1. 1/2 கப் வெங்காயம் பொடியாக நறுக்குனது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 2 ட்ராப்ஸ் லைம் ஜூஸ் விட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த சால்சா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் லெட்யூஸ்க்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி போட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நாம் எடுத்துக்கிட்ட 2 பரிட்டோஸும் செஞ்சு முடித்தாச்சு. இப்போ கட் பண்ணி பரிமாறலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.